ஹலோ செல்லப்பிள்ளைங்களா, பாட்டி சமையல். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கும். இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார்னால் துவரம் பருப்பு 200 கிராம் பருப்பு போட்டுக்கணும். ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சிடணும். கூட 2 காஞ்ச மிளகா போடணும். காஞ்ச மிளகா போட்டு நல்லா பருப்பு வேகட்டோன்னு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 4 காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு ரவுண்டு எல்லாத்துலேயுமே பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டணும். நல்லா வதங்கட்டுன்னு பருப்பை கடைஞ்சி சும்மா கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றி தண்ணியாக வைக்கணும், கட்டியாக வைக்கக்கூடாது. தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். எங்கள் பசங்களுக்கு, பேர பசங்களுக்கு, மாவு வீட்டு பேர பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நாங்கள் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம். எங்கள் பொண்ணுக்கு தெரியாது இந்த குழம்பு வைக்கும். அதான் கிள்ளி போட்ட சாம்பார். வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேளுங்க, என்ன சொல்கிறேன் நான் பதில்.